தனுஷ் ராசிக்கு எப்படி சார் இருக்கு? அவங்க எல்லாம் ரஜினிகாந்த் மாதிரி சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சும்மா அதிர்து இல்லை அது மாதிரியான ஒரு. ஆமாம், ஏன் கேளுங்க, 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் வக்கரமாக இருந்து நிவர்த்தி ஆயிட்டார். இங்கே 7ஆம் இடத்துல குரு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப உஷார் பாட்டிங்க, அது பார்த்த உடனே கிடையாது. ஏன் சார் 8ஆம் இடத்துக்கு போகிறார் குரு, அதிச்சாரமாக போனதுக்கே அவர் நல்ல அள்ளி கொடுத்தார். கண்டிப்பாக இப்போ உச்சம் பெற போகிறார், வக்கரம் இல்லாமல் உச்சம் பெற போகிறார். அவர் பார்க்க போகிறது உங்களுடைய குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை, சுகஸ்தானத்தை, 4ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும், வீட்டில் நிம்மதி கிடைக்கும், வருமானங்கள் கூடும், கடன் தீரும், மன நிம்மதி வரும், புதிய தொழில் அமையும். அப்பா, மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளும் பூர்த்தி ஆயிடுது. தனுசுக்கு அள்ளி கொடுப்பான், அள்ளி கொடுப்பான். 2வது, அவங்க ஏற்கனவே நல்ல தீர்க்கமாக முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்காங்க. எனக்கு குரு இங்கே இருக்க போகிறார், குரு இங்கே வர போகிறார், அவங்களே பாதி ஜோசியம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் சார் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அப்ளிகேஷன் போட்டுமா? போடுங்க, கிடச்சிடும். அதே மாதிரி இவங்க ஒன்றை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. உடம்பு பிடி தான். ஆமாம், தப்பான வழிக்கு போக மாட்டாங்க. கண்டிப்பாக கௌரவமான நேர் வழிக்கு போவாங்க, டிப்ளமேட்டிக்காக நடந்துக்குவாங்க. திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறது, இதெல்லாம் இவங்களுக்கு கைகூடி வரப்போகுது. ஓகே. ஒரு சில பேர் இந்த தவறான முடிவு, ஒரு சஸ்பீஷியஸு, ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில் கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆக போகுது. பிளான் பண்ணுங்கள், வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.